செய்திகள் தொடர்கின்றன. தைவானில் நீடித்து வரும் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு காரணமாக 12 மாநிலங்கள் இடையே போக்குவரத்து முற்றிலும் முடங்கியுள்ளது. மலைப்பாங்கான இடத்தில் வசிக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். தைவானின் தென்பகுதியில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக கனமழை நீடித்து வருகிறது. மழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் பெரும்பாலான இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதில் 2 பேர் மண்ணில் புதைந்து உயிரிழந்துள்ளனர். சில இடங்களில் வீடுகள் மண்ணில் புதைந்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மலைகள் அதிகமாக உள்ள நான்டோ மாவட்டத்தில் வசிக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். 12 மாநிலங்கள் 3 மாவட்டங்களில் உள்ள நெடுஞ்சாலைகள் முற்றிலும் மண்ணால் மூடப்பட்டுள்ளன. பெரும்பாலான குடியிருப்பு பகுதிகள் வெள்ளத்தால் மூழ்கடிக்கப்பட்டுள்ளன. வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவில் சிக்கியுள்ளவர்களில் 191 பேரை இதுவரை அந்நாட்டு ராணுவத்தினர் மீட்டுள்ளனர். தொடர்ந்து பெய்து வரும் கனமழை மேலும் 4 நாட்களுக்கு நீடிக்கும் என்று தைவானின் மத்திய வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை 7வது முறையாக கைப்பற்றி ரபேல் நடால் சாதனை படைத்துள்ளார். பாரிஸில் நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் இறுதிப் போட்டியில் உலகின் முன்னிலை வீரரான ஜோகோவிச்சை 6-4, 6-3, 2-6, 7-5 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி ஸ்பெயினைச் சேர்ந்த ரபேல் நடால் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றி உள்ளார். மழையால் நேற்று தடைப்பட்ட இறுதி ஆட்டம் இன்று தொடர்ந்து நடத்தப்பட்டது. இதில் சாம்பியன் பட்டம் வென்றதன் மூலம் ஏற்கனவே 6 முறை பிரெஞ்சு ஓபன் சாம்பியன் பட்டம் வென்ற ஸ்வீடன் வீரர் ஜோன் ஃபோர்கின் சாதனையை அவர் முறியடித்துள்ளார். வரலாற்று சாதனை படைத்துள்ள ரபேல் நடால் வென்றுள்ள 11வது கிராண்ட்ஸ்லாம் பட்டம் இதுவாகும். இந்த போட்டியில் தோல்வி அடைந்ததால் 4வது முறையாக கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வெல்லும் வாய்ப்பை ஜோகோவிச் தவறவிட்டார். நேற்று ஆட்ட நேர முடிவில் 6-4, 6-3, 2-6, 1-2 என்ற புள்ளிகளுடன் முன்னிலை பெற்றிருந்த ரபேல் நடால் இன்று ஆட்டம் தொடங்கியதும் ஜோகோவிச்சின் வேகத்திற்கு ஈடுகொடுத்து ஆடினார். இருவருக்கும் இடையே அடுத்தடுத்து நிலவிய கடும் போட்டியால் ஆட்டம் பரபரப்பாக காணப்பட்டது. எனினும் 4வது செட் முடிவில் 7-5 என்ற கணக்கில் ஜோகோவிச்சை தோற்கடித்து நடால் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 7 மணிக்கு. வணக்கம்.